Hi all, welcome you all on behalf of DDLC. Today, 14th November is a very precious day in the lives of children and their parents. This day makes us to think about our duties towards the children of our country. As a double Dhamaka treat, we have got our Diwali festival also on the same day. Diwali is most likely the brightest festival in the world. People all over the world celebrate Diwali. Most significant about this festival is that victory of light over darkness. This also indicates the victory of good over evil and knowledge over ignorance. There are bright lights all over the whole country during Diwali. Now we have a virtual celebration by our students of DDLC to express their talents and perform various activities in this occasional day. Come, let's all enjoy together with our children. அகத்தியன் கண்ட அமுதமொழி அமிழ்திலும் இனிய மொழி உலகத்தின் முதல் மொழி செம்மொழியாம் நம் தமிழ் மொழியை வணங்கி டிடிஎல்சி குழுவினரின் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்குவோம். அத்திரக வாசனை போல் அலைகுலரும் இன்பமுற எத்திசையும் புகழந்த இருந்தவரும் தமிழனங்கே தமிழனங்கே சீரனை திறப்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you for our DDLC choir students. Next, we have the prayer song, Lord Ganesha, our foremost God, sung by Niharika of grade 3. Hi, I'm Niharika. I'm going to say Ganesha slogan. Shikavagana Modagahasta Shamalakana Vilambida Sutra Shigavagana Modagahasta Shamalakana Vilambida Sutra Vamana Rupa Maheshwara Putra Vamana Rupa Maheshwara Putra Vigna Vinayaka Pada Namaste Vigna Vinayaka Pada Namaste. Thank you, Niharika. Now we have Ritik of grade 8 to give his view about Diwali. என் பெயர் ரித்திக். நான் இப்பொழுது தீபாவளி பண்டிகையை பற்றி கூற வந்துள்ளேன். தீபாவளி அப்படின்னா என்ன? ஸ்வீட் சாப்பிட்றது, பட்டாசு வெடிக்கிறது, அதுதானே? இல்லவே இல்லை. ஒரு ஊரில் நரகாசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் தந்தை வராகர், அவன் அம்மா வேற யாரும் இல்லை, பூமாதேவி தான். நரகாசுரனும் அவனோட சகோதரனும் அந்த ஊரில் நிறைய அட்டகாசம் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு நாள் அவன் பிரம்மா கிட்ட தவமிருந்து சாகாவரம் கேட்டானான். பிரம்மா அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் செத்தா என் அம்மா கையால் தான் சாவேன் என்று பிரம்மா கிட்ட அந்த வரத்தை கேட்டானான். பிரம்மாவும் அந்த வரத்தை கொடுத்தார். நரகாசுரன் இந்திரலோகத்திற்கு படையெடுத்து போனான். இந்திரனுக்கு அந்த செய்தி கேட்டுடுச்சான். உடனே அங்கேருந்து கிளம்பி கிருஷ்ணா கிட்ட உதவி கேட்டான். கிருஷ்ணா என்ன பண்ணான்னா, புத்திசாலித்தனமாக அவரோட மனைவியும் கூட்டிகிட்டு போய் அந்த போருக்கு போனாங்களாம். அந்த போரில் கிருஷ்ணன் எல்லாரையும் கொன்னுட்டு செத்த மாதிரி நடிச்சிடாராம். அந்த நேரத்தில் கிருஷ்ணாவின் மனைவி சத்யபாமா ரொம்ப கோவப்பட்டு நரகாசுரனோட மார்பில் குறி வச்சு அம்பு விட்டாங்களாம். அம்பு விட்டுனோடனே நரகாசுரன் செத்து விட்டான். எப்படின்னா,
சத்யபாமாவா உருவமெடுத்து வந்தது தான் பூமாதேவி. அதனால தான் செத்தானான். அதனால் நரகாசுரனோட அழிவு அவங்க அம்மா கையாலேயே வந்துடுச்சு. அன்னிலிருந்து தான் நரகாசுரனை எரித்து தீபாவளின்னு பெயர் சூட்டப்படுகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம். Nice explanation, Ritik. யார் இந்த தேவதை? Tamil song by Madesh, Narmada, Rakshana and Shweta of our DDLC. வாயாடி பெத்த புள்ள வரப்போற நல்ல போல யாடிவ யாடிவ கையில சுத்துற காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணுல கலரா கண்ணாடி வம்புக்கு வந்து நிப்பா யாடிவ யாடிவ யார் இந்த தேவதை ஆனந்த பூமக பால் மட்டும் இல்லையே சேட்டைக்கெல்லாம் சொந்தக்காரி யார் இந்த தேவதை ஊர் கொஞ்சம் ஏமக நீ எந்த சாமிதா என்ன பெத்த சின்ன தாயே அன்னக்கிளியே வண்ணக்குயிலே கட்டி கரும்பே ஆஹா திரியே சில சிலையே அன்ப நகரா விருதவதா ஹே அப்பனுக்கு ஆசை நான் தானே ஆசையா வந்து போனேனே வானத்தில் பட்டுமாய் வசரத்து பறந்தேனே எனக்கு இருக்கும் கனவு எல்லாமே நிலவு கிட்ட சொல்லி வைப்பேனே பாசத்தில் விளையிற பயிர போல் இருப்பேனே இந்த புள்ள நினைப்புல பசி எனக்கு இல்ல இவ சிரிப்புல மயிலே வனமினி தொடங்குல வாழ பச்சமில்லை இது கூட வாங்கி கட்டி யார் இந்த தேவதை தானா நானா தன்னான நானா வால் மட்டும் இல்லையே அசுமக என்ன செஞ்சாலும் அடுத்து கூட ஆசைப்பட மாட்டேன் என் மக ஆம்பல 10க்கு சமந்தானே செவுத்து மேல வந்த போலத்தான் ஐயோ சொல்லிட்டி அடிப்பாளே காலைய விளையாட்டுக்குள்ள ரெட்ட சொல்லிக்குள்ள அழகே வாயாடி பெத்த புள்ள வரப்போற நல்ல போல யாரிவ யாரிவ கையில சுத்துற காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணுல கலையா கண்ணாடி வம்புக்கு வந்தே நிப்பா யாரிவ யாரிவ யார் இந்த தேவதை ஆனந்த பூமக வால் மட்டும் இல்லையே சேட்டைக்கெல்லாம் சொந்தக்காரி யார் இந்த தேவதை கொஞ்சம் ஏமக நீ எந்த சாமிதா என்ன பெத்த சின்ன தாயே. Good performance, dears. Now we have our tiny tot coming with the rhymes, one in English and one in Tamil by Jayesh of grade UKG. Why are pastor fish 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 fish? Why are pastor fish 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 all day long? We shall pastor on. We shall pastor on. All day long. We shall pastor wait. We shall pastor wait. Only don't. பாடி இந்திய தமிழ் பாரதி உங்களுக்கு மீச பாரதி கை கூட பாரதி
காணொளி பாரதி சாணொளி பாரதி பாடி பாட்டு பாடுவோம் பாண்டு போட்டு வாழ்வோம் வணக்கம். It's really a awesome performance by Jayesh. We are happy to hear his cute voice. Now we have a small dance performance by Vaishnavi of grade 4. It's an awesome performance by Vaishnavi. Next, we have an interesting view about Diwali by Mohita of grade 2. Hi everyone, I am Mohita. Today I am going to tell about Diwali. Diwali is also called Deepavali. In India's biggest festival. Diwali means rows of lighted lamps. It's also called Festival of Lights, celebrated by Hindus with joy. It is celebrated after 20 days Dasara. Ram killed Ravana and rescued Sita from captivity in Lanka. Thank you. Thank you, Mohita. Now, let's enjoy a song by Madesh. Kannamma, Kannamma, Aragu Poonjilai of grade 8. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூந்திலை என்னுலே என்னுலே பொழியும் தேன்மலை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்ததுதான் எங்கெங்கும் செல்லுமே ஒளி வீசும் ஒளி வீதம் அது யாரோ நீ கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூந்திலை என்னுலே என்னுலே பொழியும் தேன்மலை செம்பருத்தி பூவ போல சேகமாக வாய்மொழி செல்ல பஞ்ச கோடை கூட ஆடிகள் சமாகலி வாழிதாவும் கையிலே சோழாகி போகுதே வானவு நீ சூடிட மேலாகியாகுதே கண்ணம்மா கண்ணம்மா இல்லம்மா உன்னை உள்ளம் என்னதம்மா. It's a fabulous performance, Madesh. Now, let's hear a small speech by Sham of grade 8 on Children's Day. Dear, my name is Sham Kumar.
I'm going to talk about Children's Day speech. Nehru believed that the strength of our country is its young citizens and children who help to develop our country through their new ideas and innovative thoughts. Children's Day is not only for celebrating the work for our first Prime Minister, but also to make the children feel special and love. Children's Day removes all the barriers against children and allows them to celebrate it as they want. As Jawaharlal Nehru loved children, we raised the importance of children's education very well. Children's Day is celebrated on 14th November in the whole of the country. Thank you. Thank you, Shah. We have now Arundram of grade 2 as a cute Chacha Nehru to tell about himself. My name is Arnav. I am studying second standard St. Peter's Academy. I am going to tell about Pandit Jawaharlal Nehru. Pandit Jawaharlal Nehru was a first Prime Minister in India. Pandit Jawaharlal Nehru was born in Allahabad on 14th November 1889. Nehru's father name is Motilal Nehru. Nehru is a famous lawyer, and Motilal mother name was Sabutrani. Nehru had completed graduation in Trinity College in Cambridge in the year 1910. Nehru is famous among the children as Chacha Nehru. Nehru became the Prime Minister of India for 3 consecutive times. On Nehru's birthday, he will be remembered for his contribution to India's freedom of and celebrate as Children's Day. Nehru got Bharat Ratna on 1955. It is because of its contribution to India's freedom. Nehru always followed Gandhi's philosophies and principles throughout his life. He wrote Discovery of India during his experiment in 1942 to 1946. Nehru died on 26th of May 1964 in New Delhi due to a heart attack. The following are the important quotes of Jawaharlal Nehru. Life is like a game of chords. That and your deed is determination. The way you play it is free will. Time is not measured by passing of years. What one feels, what one achieves, what one does. It is fundamental rule of human life. Approach is good, response is good. The heart of a people is true mirror of their minds. We live in a wonderful world that is full of beauty, charm and adventures. There is no end to the adventures that we can have if only we seek them with our eyes open. Thank you. Thank you, Arundram. It was realistic. Now let's have a classical dance performance by Rakshana of grade 8. Tirana
Darshana. Now we have Vishal of grade 8 to share his view about Diwali in Tamil. வணக்கம். தீபாவளி அல்லது தீபாவளி திருநாள் என்பது 5 நாட்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகையாகும். இது இந்து மதத்தின் மிகவும் பிரபலமான பண்டிகை ஒன்றாகும். இப்பண்டிகை இந்தியா உட்பட பல நாடுகள் கொண்டாடப்படுகிறது. நரகாசுரன் மரணத்துக்கு முன் அனைவரும் வண்ணமயமான ஒளி கொண்டு கொண்டாட வேண்டும் என்று சத்தியபகவான் ஒருவன் கூறினார். தீபாவளி தினத்தின் முந்தைய நாள் நரக சதுர்த்தி என்று கொண்டாடப்படுகிறது. வாழ்க்கை இருளை நீக்கி ஒளி கொண்டு கொண்டாடப்படுகிற பண்டிகையாகும். தீபாவளி தினத்தில் வீடுகளில் அலங்காரம் செய்து வெடி வெடித்து பரிசீலிப்பகம் செய்தால் நன்றி. Thank you, Vishal. Now we have Lakshya of grade 5 to explain an interesting paper craft. Hi friends, today I am going to do a paper craft with glue. So we want these ingredients: one A4 sheet and scissor and then one glue. Okay, we can first take one A4 sheet and we should cut off. We should fold like a triangle, like this, and we should cut this to make square. We want to take scissors and cut this off. I was cutted. See, there is a square shape. We should not see this line, so we can do like this. See here, but I have seen the line. We can fold like this into two parts. I fold like this and we should fold like this. So I folded. Now we should open this and in this center we should fold like this and also this side. So I was folded. I got it eight shapes. Then we should fold like this. Like this and like this we should fold in this side also. So we will got 16 shapes. So we can fold like this and we should cut this. So we was cut like this and we should cut this also. So we will got a square shape when we open. I was cutted that. So we can open this. We got a square shape and we should put here glue. And then we should fold like this. This side we should not put glue. This side only, and the opposite side here we should put glue. Opposite sides are opening, and then we should put here a glue here, and in here we should put, and we should fold like this. Yeah, the craft was finished, so I will do craft. Here we should draw, and our craft was ready. I will do that here. The craft was ready. We can draw here. Superb, Lakshya. Now we have Kanana Kanne song by our DDLC students. நான் பார்க்கின்றேன்
சேரும் கக்கண்டால் நாரும் ஆரடி லாலோ 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 ஆரடி லாலோ ஆரடி லாலோ 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 ஆரடி லாலோ ஆரடி லாலோ 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 ஆரடி லாலோ ஆரடி லாலோ 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 ஆரடி லாலோ. It was nice to hear, dears. Now we have a devotional song about Lord Rama by Niharika of grade 3. Now I am going to sing Rama Rama song. Rama 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 Jaya Rama 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 Jaya Rama 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 Another Rakshada Ram 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 Ava Pandava Ram 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 Another Rakshada Ram 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 Ava Pandava Ram 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 Maitili Ranjana Ram 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 Maruti Vandeka Ram 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 Maitili Ranjana Ram 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 Maruti Vandeka Ram 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 Jaya Ram 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 Jaya Ram 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 Dasharatha Nandana Ram 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 Dashamukha Madana Ram 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 Dasharatha Nandana Ram 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 Dashamukha Madana Ram 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 Pasupati Ranjana Ram 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 Pada Vimoshana Ram 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 Pasupati Ranjana Ram 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 Pada Vimoshana Ram 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 Jaya 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 Ram 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 Ram. It was an amazing performance, Niharika. Silambam, an integral part of Tamil culture. Now we have an inspiring performance with Silambam by Ritik of grade 8. I went by your house, what a big mistake. But for a while I thought that I wouldn't break. I need something else to clear my head. Someone to tell me how to live instead. Just open your eyes and take my advice. Stop rolling the dice and just compromise. It's the chance of your life. Okay, try to be brave. You have so much to say. Take control of your own life. Right now, every mistake makes you feel like a fake. Take control of your own life. Without any thought, I keep moving on. I don't even care if my soul is gone. So many words that I should have said. Not concerned about how to live instead. Just What a performance, Ritik! Really, it was an awesome performance. Thank you, Ritik. Now we have a dance performance by Malvina of grade 8 and Ovio of grade 9.
Really, it was a nice performance. Thank you, dears. Now, last but not the least, we have a small conversation in Tamil by Nagadeepan and Nagadarshan. ச்சே, என்ன இவ்வளோ ஹோம்ஒர்க் ஒண்ணுமே புரியல. ச்சே. டேய், இப்பதான்டா தீபாவளி செலிப்ரேஷன் முடிஞ்சது. ஏன் சோகமா இருக்க? என்னடா இவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதுல நிறைய அசைன்மெண்ட்ஸ் வேற இருக்கு. எப்போ முடிச்சு எப்போட இந்த தீபாவளி ஹாலிடேஸ் கூட கொண்டாட முடியாது போலயே. டேய், டீச்சர்ஸ்லாம் எதுக்கு ஹோம்ஒர்க் தராங்க? உனக்கு அந்த லெசனோட கான்செப்ட் புரியணுங்கிறதுக்காக தானே தராங்க. அதை சந்தோஷமா பண்ணுடா. நீலாம் யாருப்பா சீக்கிரமா முடிச்சிருவ. நான் தான் என்ன பண்றது எப்படி பண்றதுனே தெரியாம இருக்கேன். ஏன்டா டீச்சர்ஸ்ல இப்படி இருக்காங்க? ஹோம்ஒர்க்கில் ஏதாவது உனக்கு டவுட் இருந்தா அதை அன்னைக்கே டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோ. ஒரு குழந்தை பெரிய மனிதராகனானா அம்மா அப்பாவுக்கு எப்படி அதில் பங்கு இருக்கோ அதை விட பெரிய பங்கு டீச்சர்ஸ்க்கு இருக்கு. அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் தெய்வத்தையே மாதா பிதா குருவுக்கு அடுத்தபடியாக தான் வச்சிருக்காங்க. தீபோ, கடைக்கு போயிட்டு வாடா. என்னம்மா நீங்க ஒரு தத்துவம் கூட சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. நானே இப்போதான் வந்து உட்காந்த. சும்மா நீங்க எனக்கே வேலை கொடுத்துட்டு இருக்கீங்க. என்னடா அப்பா அம்மாவே இப்படி சொல்லிட்ட? அவங்க தானே நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். அவங்க தானே நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. சரிடா, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஓகே. அம்மா, என்னென்ன பொருள்மா வாங்கணும்? அம்மா, வந்துட்டேம்மா. இந்தாங்க பொருள். தேங்க்ஸ்டா. டேய், எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்கும் போது தான் ஞாபகம் வருது. இந்த கொரோனா காலத்தில் டீச்சர்ஸ் எல்லாம் நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நாளைக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு என்ன சொல்லித்தரது, இல்லைனா சொல்லித்தரதுக்கு ஒரு பிபிடியோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு, இல்லைனா 3 to 4 டைம்ஸ் இந்த லெசனை படித்து நாளைக்கு நம்மளுக்கெல்லாம் எப்படி சொல்லித்தரதுன்னு புரிஞ்சு அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க டீச்சர்ஸு. இதெல்லாம் அவங்களுக்கு குறைந்த சம்பளம் கொடுக்கப்படுகிறது என்று தெரிஞ்சும் அவங்க நம்மளோட முன்னேற்றத்திற்காக தான் செய்கிறாங்க. அவங்க என்னதான் செஞ்சாலும் என் அப்பா அம்மா இப்படி சொல்லக்கூடாதுடா. பாரு டே, கேட்டுக்கோ. நீ தேடி சென்றாலும் உன்னை விலகி செல்வோர் மற்றவர்கள், நீ விலகி சென்றாலும் உன்னை தேடி வருவோர் உன் பெற்றோர்கள்டா. இப்போ பாரு, இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தில் நல்ல ஆர்வம் வர செஞ்சு அப்புறம் சில சூழ்நிலைகள்லாம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தராங்க நம்ம அப்பா அம்மா தானே. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்க தானே இருக்காங்க. அப்பா, என்ன ஒரு தத்துவம். ஆனாலும் ஆசிரியர்கள் தானே நம்மளோட வாழ்க்கை வழிகாட்டி. இப்போ நம்ம நிறைய காம்படிஷன்லாம் கலந்துக்கிறோம். அந்த காம்படிஷன் பற்றி நமக்கு சொல்கிறதெல்லாம் யாரு? டீச்சர்ஸ் தானே. அப்புறம் நம்மளை எப்படி மோட்டிவேட் பண்ணுறாங்க ஒரு காம்படிஷன் பண்ணுறதுக்கும்? அப்போ டீச்சர்ஸ் தானே நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க. காம்படிஷன்ஸை முடிப்போ நம்ம எத்தனை இப்போ ஹிந்தி எக்ஸாம்லாம் எழுதியிருக்கோம். ஆமாம், அந்த ஹிந்தி எக்ஸாம்க்குலாம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம அப்பா தானே கூட்டிகிட்டு வராரு. அப்போ அவங்க நம்ம நல்லது தானே நம்ம அப்பா செய்கிறாங்க. இப்போ பாரு, நீ அவங்க திட்டுறாங்க மிரட்டுறாங்க அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க. அவங்க ஏன் உன்னை திட்டுறாங்க? நம்ம நல்லா இருக்கணும் தானே திட்டுறாங்க. அவங்க திட்டாம இருந்தால் அப்புறம் நம்ம வாழ்க்கை தாண்டா வீணா போகும். ஆமாண்டா, நீ சொல்கிறது சரி. பாரு, இப்போ வந்துட்டு அம்மாவின் வயிற்று கருவறை பாக்கியமும் அப்பாவின் மார்பின் கருவறை பாக்கியம் தாண்டா வாழ்க்கையிலேயே தீர்க்க முடியாத கடன்களாகும்.
நீ எப்பவும் மனசுல வச்சுக்கோ, ஓகேவா? ஓகேடா. இப்போ பாரு, நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு ஆறு மாதிரி. அதில் நம்ம கூட எப்போவுமே இருக்கிற பரிசல் தான் நம்மளோட தாய். பரிசலோடு நம்மளுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இருக்க துடுப்பு பற்றி அதானே நம்மளோட தந்தை. அதே வாழ்க்கை என்கின்ற ஆறில் நீ போட்டிருக்க லைஃப் ஜாக்கெட் இருக்குல்ல, அதான்டா டீச்சர்ஸு. உனக்கு எப்படி அம்மா அப்பாவுக்கு கரை சேர்க்குற பங்கு இருக்கோ அதே மாதிரி தான்டா ஆசிரியர்களுக்கும் உன்னை கரை சேர்க்கறதுக்கு பெரிய பங்கு இருக்கு. அப்போ குழந்தைகள் வளர்றதுல ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் 2 பேருக்கும் பங்கு இருக்குடா. ஆமாண்டா, நம்ம தான் அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும், வேற யாரும் ஹெல்ப் பண்ணுவா? சந்தோஷமா ஹெல்ப் பண்ணலாம்டா. ஆமாண்டா, ஏன் நாங்கள் இப்படி இவ்வளோ ஹோம்ஒர்க் இவ்வளோ அசைன்மெண்ட்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்? ஜாலியாக ஹோம்ஒர்க் பண்ணலாம். டீச்சர்ஸ் கிட்ட கேட்கலாம். டீச்சர்ஸ்ல நம்ம நல்லது தான் ஹோம்ஒர்க் தராங்கன்னு நினச்சிட்டு நம்ம சந்தோஷமா பண்ணுவோம். ஓகே, பி கூல், பி ஹாப்பி, என்ஜாய் த லைஃப். தேங்க்யூ. Thank you all, my dear students. Really, it was an awesome performance by all our DDLC students. Hope you all enjoyed with us. For encouraging their performance, we have provided an appreciation certificate to all the participants today. Before I conclude, I would like to say one famous quote by Jawaharlal Nehru. The children of today will make the India of tomorrow. The way we bring them up will determine the future of our country. I would like to wish you all a happy Children's Day and safe Diwali. Thank you, everyone.